திருக்கோயில் மற்றும் திருமணங்களுக்கு சொந்தமான யானைகள் புத்துணர்வு பெறும் வகையில் யானைகள் நலவாழ்வு முகாம் தேக்கம்பட்டி பவானி ஆற்றம்படுகையில் மீண்டும் நடத்தப்படும். இம்முகாமிற்காக 3 கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி குழந்தைகளின் பசிப்பினியை போக்கிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் ஆண்டுதோறும் முக்கிய திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு பொது விருந்து அளிக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களின் பழமையும் பெருமையும் மிக வரலாற்று சிறப்பையும் கல்வெட்டு, கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை முதலான கலை சிறப்புகளையும் ஆர்வலர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் முதற்கட்டமாக 2000 ஆர்வலர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய திருக்கோயில்களுக்கு வெற்றி கலை அறிவுசார் திருக்கோயில் பயணம் இந்த ஆண்டு முதல் ஏற்படுத்தி தரப்படும். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய திருக்கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு இவ்வாண்டு மொத்தம் 10,000 மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் மண்டல இணை ஆணையர் அலுவலகம் வாரியாக அந்தந்த பகுதியில் உள்ள முக்கிய திருக்கோயில்களுக்கு ஒரு நாள் ஆன்மீக பயணம் ஏற்பாடு செய்யப்படும். தமிழ் நிலத்தின் முகவரியாகவும் குறிஞ்சி நில தலைவனாகவும் உலகத் தமிழர்களின் ஒற்றை முகமாகவும் சங்ககாலம் தொட்டே தமிழர் வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் இலக்கிய மரபோடும் நெருங்கிய தொடர்புடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அருள்பாலிக்கும் திருத்தலங்களில் சிறப்பு மிக்க திருத்தலங்களாம் ஆறுபடை வீடுகள் என அழைக்கப்படும் ஆறுபடை வீடு முருகப்பெருமான் கோயில்களையும் தமிழ்நாட்டின் முன்மாதிரி கோயில்களாக மாற்றுவதற்கான திட்ட அறிக்கை இவ்வாண்டு தயாரிக்கப்படும். அருளாளர்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள் திருக்கோயில் சார்பாக மிகச் சிறப்பான விழாக்கள் நடத்தப்படும். கிராம தெய்வங்களின் கலை விழா தமிழர்களின் தொன்மையான வழிபாட்டு மரபின் தொடர்ச்சியாக இன்றளவும் தமிழகத்தின் கிராமங்கள் தோறும் பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் மக்கள் இறை நம்பிக்கையுடன் பண்பாட்டு மரபுடனும் ஒன்றிணைந்து வழிபட்டு வருகின்றனர். கொற்றவை, கன்னிமார்கள், காளியம்மன், அங்காளம்மன், மாரியம்மன், எல்லையம்மன் போன்ற பெண் தெய்வங்களும் ஐயனார், கருப்பசாமி, வீரபத்ரன், சுடலைமாடன், முனீஸ்வரன் போன்ற ஆண் தெய்வங்களும் இவர்களின் இந்த ஆன்மீக தெய்வங்களை பற்றிய கலை மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக இத்தொன்மையான கிராமிய வழிபாட்டு மரபுகளையும் கலை பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கும் வகையிலும் ஆண்டுதோறும் அனைத்து மண்டலங்களிலும் ஒரு கிராம தெய்வ திருக்கோயிலை மையமாக கொண்டு கிராம தெய்வங்களின் பெருமையையும் வழிபாட்டு முறைகளையும் உணர்த்தும் வகையில் கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள், கூத்துக்கலைகள் மற்றும் நாடகங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளுடன் கிராம தெய்வ கலை விழா ஆண்டுதோறும் நடத்தப்படும். திருக்கோயில்களுக்கு சொந்தமான பயன்பாட்டில் இல்லாத நிலங்களில் அந்தந்த திருக்கோயிலுடன் தொடர்புடைய தல விருட்சங்கள் மற்றும் மண்ணுக்கேற்ற மரங்கள் அடர் வனங்களாக வளர்க்கப்பட்டு மூலிகை தாவரங்கள் வளர்க்கப்பட்டு மேலும் திருக்கோயில் பூஜைகளுக்கு தேவையான மலர்களை வழங்கும் செடிகள் வளர்க்கப்பட்டு திருக்கோயில் நந்தவனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே முதியோர்கள் மற்றும் இளம் தலைமுறையினரும் வழிபாடு செய்வதற்கான சூழல்கள் உருவாக்கி தரப்படும். திருக்கோயில் பிரசாத கடைகளில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதங்கள் பொது ஏலம் மற்றும் தனியார்களால் நடத்தப்பட்டு வந்ததை திருக்கோயில் வெளியே தயாரிக்கப்படுவதை தவிர்த்து திருக்கோயில்களுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தரமான பிரசாதம் வழங்கும் வகையும் சரியான விலையில் வழங்கும் வகையிலும் அந்தந்த திருக்கோயில் வளாகத்திலேயே திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு முதற்கட்டமாக 15 முதுநிலை திருக்கோயில்களில் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதே போன்று இதர முதுநிலை திருக்கோயில்களிலும் இதே நடைமுறையில் திருக்கோயில் நிர்வாகத்தின் மூலம் நேரடியாக பிரசாதம் தயார் செய்து வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த அவையின் வாயிலாக அறிவிப்பாக வெளியிட்டுக் கொள்கிறேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பாக அறிவிப்பு. சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அறிவிப்பு. தலைப்பு மட்டும் படிச்சிடலாம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பில் வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழ்களுடன் கூடிய பாதுகாப்பு திறனாளர்களை உருவாக்கும் பயிற்சி வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் உயர் மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று வரும் மாணவர்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல், டனல் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ் உள்ளிட்ட தொழில்துறை சார்ந்த உலகளாவிய சான்றிதழ் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கான இந்திய தொழில்நுட்ப கழகம் IIT மெட்ராஸ் மூலமாக சிறப்பு திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களை சேர்ந்த வேலை வாய்ப்பில்லாத IT பட்டதாரிகளுக்கு சர்வதேச சான்றிதழ் பயிற்சியின் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கான திட்டம் உருவாக்கப்படும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய அறிவுறுத்தலின் பெயரில் இந்த அவையில் பதிவு செய்து கொள்கிறேன். வெற்றி தீர்மானங்கள் திரும்ப பெறணும் ஒரு கோரிக்கை வச்சு படிச்சிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மானிய கோரிக்கையை தயாரிக்க எனக்கு முழு உதவியாக இருந்த இத்துறையின் அரசு செயலாளர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் செயலாளர் அவர்களுக்கும் இத்துறையை சார்ந்த கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள் மற்றும் அனைத்து அலுவலர்களுக்கும்
ஸ்ரீரங்கம் தொகுதி மக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் கொடுத்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷனா மாண்புமிகு சி வி சண்முகம்.